ஹை buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற இந்த சிக்கன் குழம்பு இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ்க்குமே ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிகினர்ஸ் அண்டு பேச்சுலர்ஸாக இருந்தீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் மேலே வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு மூணுத்தையும் சேர்த்துக்கிறேன். கிராம்பு வெடித்து வரட்டும். கிராம்பு வெடித்து வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி முக்கால் பாகத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நார்மலாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள். உங்களுக்கு இந்த மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்னா தனியாக மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம். சிக்கனும் மிளகாத்தூளும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.